ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். T20 உலக கிண்ணத்தை சுவீகரித்துக் கொள்ளலாம் என்ற கனவுடன் இருந்த ஸ்ரீலங்காவின் துடுப்பாட்ட ரசிகர்களுக்கு தமது சொந்த மண்ணிலேயே, அதுவும் கொழும்பிலுள்ள பிரேமதாசா மைதானத்திலேயே நியூசிலாந்து அணி கொடுத்த கசப்பான தோல்வி இந்த போட்டியில் இருந்தே ஸ்ரீலங்காவை வெளியேற்றிய நகர்வை காண வைத்திருக்கின்றது. முதலில் இந்த போட்டியில் ஆடிய நியூசிலாந்து அணி ஸ்ரீலங்காக்காரர்களின் சுழற்பந்து வீச்சில் திணறிக்கொண்ட போது ஸ்ரீலங்காவின் ரசிகர்களுக்கு அந்த நிலைமை ஆரம்பத்தில் ஒரு குசியை கொடுத்தாலும் நியூசிலாந்து அணித்தலைவரின் ஆட்டத்தால் அந்த அணி ஒருவாறு மீண்டு 169 ஓட்டங்களை எடுக்க பதிலுக்கு ஆடிய ஸ்ரீலங்காவும் நியூசிலாந்தின் சுழற்பந்து வீச்சில் சுருளத் தொடங்கியது. இதனால் ஸ்ரீலங்காவின் முதலாவது ஆட்டக்காரர் முதலாவது பந்திலேயே ஆட்டமிழக்கு நகர்வு இடம்பெற அதற்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் அணி புலவென சரிந்தது, தோற்றது, இந்த சுற்று போட்டியிலிருந்து வெளியேறியது. அடுத்தடுத்து 2 தோல்விகளை பெற்ற தமது அணி T20 சுற்று போட்டியிலிருந்து சொந்த மண்ணில் முற்றாக வெளியேறியமை ஸ்ரீலங்காவின் துடுப்பாட்ட ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை வழங்கிக் கொள்ள ரசிகர்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் கொதித்தெழுகின்றனர். உடனடியாகவே ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட சங்க தலைவர் ஷம்மி சில்வா பதவியில் இருந்து விலக வேண்டும், இல்லையென்றால் அவரை துரத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் இப்போது சோசியல் மீடியாவில் வீரியப்படுகின்றது. நாட்டின் துடுப்பாட்ட நிலைமையை காக்க அனுர அரசாங்கம் தலையீடுகளை செய்ய வேண்டும், இல்லையென்றால் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற குரல்களும் இன்று சமூக வலைத்தளங்களை அதகலப்படுத்திக் கொள்கின்றன. நேற்று ஸ்ரீலங்கா அணிக்கு கிட்டிய இந்த அடி ஸ்ரீலங்காவின் தேசிய அணியில் இனிமேல் புதிய முகங்களை பூத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை தற்போது வலுவடைய வைத்திருக்கிறது. ஸ்ரீலங்காவுக்கு கிட்டிய இந்த தோல்வி துடுப்பாட்ட ஈர்ப்பு நாடுகளின் ஊடகங்களில் இப்போது ஒரு செய்தியாகிக் கொண்டாலும் பொதுவாகவே உலக ஊடகங்களில் இலங்கையை மையப்படுத்திய வேறு ஒரு செய்திதான் முக்கியமாக அலசப்படுகின்றது. அந்த செய்தி நேற்று ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் முன்னாள் பெரிய தலையான சுரேஷ் ஷாலே தூக்கப்பட்ட விடயமாக இருந்தது. ஒரு காலத்தில் தனது நாட்டின் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்து அந்த நாட்டின் PTA எனப்படும் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஆகிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எத்தனையோ பேரை உள்ளே தூக்கி போட பச்சை கொடியை காட்டிய தனக்கும் சில வருடங்கள் கழித்து, குறிப்பாக 2026 இதே சட்டம் பாயுமென சுரேஷ் ஷாலே அன்று நினைத்திருக்க முடியாது. ஆனால் அதுதான் இப்போது நடந்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டுள்ள சாலே கடந்த 24 மணி நேரத்தை அந்த சட்டத்தின் கீழ் CID அதிகாரிகளின் விசாரணையை எதிர்கொண்டார். சில வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமையை கண்டுகொண்டார். நேற்று காலை முதல் அவருக்கு 24 மணி நேர தடுப்பு காவல் கழிந்துவிட்டாலும் இன்னும் அவருக்கு 48 மணி நேர தடுப்பு காவல் உள்ளது. இந்த 72 மணி நேர தடுப்பு காவலுக்கு பின்னர் தான் அவரை 3 மாத காலத்துக்கு தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரிப்பதா அல்லது வெளியே விடுவதா என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரான ASP உட்லர் நேற்று தெரிவித்துக் கொண்டார். இது ஒரு புலிவாலை பிடித்த கதை என்பது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் தெரியக்கூடிய விடயமாதலால் அக்ரேகுடவில் பாதாள முகங்கள் கொலை செய்த சட்டவாளர் மற்றும் அவரது மனைவியின் கொலை தொடர்பாக அடிக்கடி புதிய விடயங்களை, அதாவது அப்டேட்டுகளை வழங்குவது போல ஸ்ரீலங்கா காவல்துறையால் அதிகாரபூர்வமாக சாலே தூக்கப்பட்ட விடயத்தில் அதிக விவரங்களை வழங்கிக் கொள்ள முடியாது என்பதையும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம். நேற்று அக்ரேகுட பூட்டுத்தள்ளல்கள் குறித்து சில புதிய பரபரப்பு தகவல்களை வெளியிட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை இந்த சம்பவத்தில் துப்பாக்கி பிரயோகம் செய்த 2 ஆயுததாரிகள் உட்பட குற்ற சந்தேக நபர்கள் அனைவரும் ஏறக்குறைய பிடிக்கப்பட்டு விட்டதாகவும், முனராகலையில் மாட்டுப்பட்ட 2வது ஆயுததாரியுடன் பிடிக்கப்பட்ட அனைவரும் விசாரணைகளுக்காக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், இந்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 4 வாகனங்களும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்.
ஸ்ரீலங்காவின் பாதாள உலகின் குரூரமும் வன்மமும் இப்போது ஒரு 2.0 நிலைக்கு செல்வதை அவதானிக்க முடிகின்றது. இதனால் இப்போது தாம் இலக்கு வைக்கும் எதிர்பாதாள முகங்களின் வாழ்க்கை துணைகளையும் போட்டு தள்ளும் நிலை வந்திருக்கின்றது. முன்னர் இலக்கு வைக்கப்படாத நிலையில் சம்பவங்களுக்கு இடையில் மாட்டுப்பட்டு இவ்வாறாக சிலர் மரணித்துக் கொண்டாலும் இப்போது அக்ரேகுட போன்ற சம்பவத்தில் தனக்காக தோன்ற வேண்டிய வழக்கறிஞர் துபாயில் உள்ள தனது போட்டி மாபியா முகத்துக்காக தோன்றினார் என்பதற்காக அவரை மட்டுமல்ல, கொல்லப்பட்டவரின் சட்டத்துறை பணியுடன் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லாதவராக இருந்தாலும் அவரது மனைவியும் அந்த தாக்குதல் வேண்டுமென்ற இலக்கு வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நகர்வானது தம்மை குறித்து தகவல்களை வழங்கும் முகங்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தம்மை பிடிக்க முடியும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் குடும்பங்களுக்கும் விடுக்கப்படும் ஒரு 2.0 எச்சரிக்கையாகத்தான் தெரிகின்றது. இவ்வாறான பாதாள மாபியா சார்ந்த எச்சரிக்கைகள் ஒருபுறம் இருக்க, ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசியல் மாபியா பாதாளங்களின் ஊற்றுக்கண்களில் ஒன்றாக கருதப்படும் சுரேஷ் சாலேயின் கைதில் அவர் எந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நேற்று கைது செய்யப்பட்டார் என்பதை துல்லியமாக குறிப்பிட ஸ்ரீலங்கா காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக 72 மணி நேர விசாரணை அவர் மீது முடிக்கப்பட்டதும் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என மட்டும் அது சொல்லிக் கொள்கின்றது. எனினும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஒரு முக்கிய முகமுமான கோட்டாபாய ராஜபக்ஷ போட்டியிட்ட 2019 அரசு தலைவர் தேர்தலில் ஒரு செல்வாக்கு அலையை உருவாக்கி கொள்ளும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட நாசகாரங்கள் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பாகவே சுரேஷ் சாலே நேற்று கைது செய்யப்பட்டதாக சிஐடி முகங்கள் கிசுகிசுத்துக் கொள்கின்றன. சுரேஷ் சாலேயின் கைது தற்போது ராஜபக்சேக்களின் அல்லக்கை முகங்களை மட்டுமல்ல, அவர்களின் கடும்போக்கு சார்ந்த ஊடக தளங்களையும் அசைத்துக் கொள்ள தலைப்படுகின்றது. இதனால் டயஸ்போரா புலிகளை திருப்திப்படுத்தவே இந்த கைது இடம்பெற்றதான குரல்கள் ஒருபுறத்தே அரசியல்வாதிகளால் எழுப்பப்படுகின்றன. இதேபோல மறுபுறத்தே புலிகளின் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்த போர்க்கால இராணுவ புலனாய்வு அதிகாரியான சுரேஷ் சாலே மீது கை வைத்த அனுர தரப்பு தனது செயல்களுக்குரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற எகிரல் ஆசிரிய தலையங்கங்களாகவும் இன்று சில ஊடகங்களில் காண முடிந்தது. இவ்வாறாக வெளிப்படும் ஆசிரிய தலையங்கங்களை பொறுத்தவரை ராஜபக்சக்களின் ஆட்சியில் அல்ல, தற்போதைய அனுர ஆட்சியின் கீழ்தான் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டுக்கள் தெரிகின்றன. சிஐடியினர் இப்போது முன்னாள் தலைகளாக உள்ள ரவி செனிவர்த்தனா, சாகி அபேசேகரா ஆகியோரை முன்னிலைப்படுத்துவதாகவும் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் முகங்களாக இந்த இரண்டு முகங்களும் இருப்பதாக ஏறிக்கொள்ளும் இந்த தரப்புகள் தற்போது எழுந்துள்ள நிலக்கரி ஊழலில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே சாலே கைது செய்யப்பட்டதாகவும் அலறிக்கொள்கின்றன. அத்துடன் இந்தியாவுக்கு இந்த தாக்குதல்களில் தொடர்புகள் இருந்தாலும் ஆனால் இந்தியாவின் இந்த தொடர்புகள் குறித்து எந்த விதமான விசாரணை நகர்வுகள் நடத்தப்படவில்லை எனவும் சிண்டு முடிதல்களை செய்ய தலைப்படுகின்றன. இந்திய உளவுத்துறையை இந்த தாக்குதல் குறித்து எச்சரித்ததான கதைகள் எல்லாம் உள்ள நிலையில் இப்போது இந்தியாவுக்கு இந்த தாக்குதல்களில் தொடர்பு இருப்பதால் அந்த தொடர்புகள் குறித்து விசாரிக்காமல் சாலே போன்றவர்கள் மாத்திரம் ஏன் அரசாங்கம் கைது செய்ய தலைப்படுகின்றது என்கின்ற குரல்கள் எல்லாம் எழுகின்றன. இதனை கடும்போக்கு ஐலண்ட் போன்ற தினசரிகள் எழுப்பிக் கொண்டன. ஐலண்டின் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தில் இந்த குற்றச்சாட்டை காண முடிந்தது. ஆனால் இவ்வாறாக ஐலண்ட் போன்ற கடும்போக்கு இல்லையென்றால் இனவாத சிங்கள தினசரிகள் இவ்வாறு கத்திக்கொண்டாலும் குளறிக்கொண்டாலும் கொழும்பின் பேலியகொட பகுதியில் நேற்று இருள் விலகாத அதிகால வேளை சுரேஷ் சாலே தூக்கப்பட்ட விடயம் வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் அவர் தொடர்பான சதி கதைகளுடன் தான் பளிச்சிடுகின்றன. சாலேயின் கைது செய்தி வெளிநாட்டு ஊடகங்களுக்கு முக்கியமாக தெரிவதில் சில காரண காரியங்கள் உண்டு. ஏனென்றால் சுரேஷ் சாலையை மையப்படுத்தி சுழலும் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சதிகள் தொடர்பாக அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 270 பேரில் 45 பேர் வெளிநாட்டு குடிமக்களாக இருப்பதால் சுரேஷ் சாலையின் கைது வெளிநாட்டு ஊடகங்களிலும் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன. 2019 ஈஸ்டர் தாக்குதல்களில் காயமடைந்த 500க்கும் மேற்பட்ட மக்களிலும் வெளிநாட்டு குடிமக்கள் அடங்கிக் கொள்கின்றனர். அந்த தினம் தாக்குதலில் கொல்லப்பட்ட வெளிநாட்டவர்களில் டென்மார்க் கோடீஸ்வரர் ஆண்ட்ரஸ் ஹால்ச் போல்வென்சனின் 17 வயதுக்குட்பட்ட 3 சிறார்களும் அடங்கிக் கொண்டனர்.
இவர்களை விட பிரித்தானியர்கள், அமெரிக்கர்கள், இந்தியர்கள், சீனர்கள், ஆஸ்திரேலியர்கள், நெதர்லாந்து நாட்டுக்காரர்கள் என வெளிநாட்டவர்களும் இந்த தாக்குதலில் பலியானதால் சாலேயின் கைது பிபிசி முதல் அல் ஜசீரா வரையான ஊடகங்களில் நேற்று அதிர்ந்தது. வெளிநாட்டு ஊடகங்கள் இன்னமும் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருப்பது குறித்த குற்றச்சாட்டை கைவிடவில்லை. அவை தொடர்ந்தும் அந்த குற்றச்சாட்டில் கரிசனை கொள்கின்றன. ஏன் இலங்கையர்களில் 53% மக்களும் இந்த தாக்குதலில் ராஜபக்ச தரப்புக்கு பங்கு உண்டு என்ற விடயத்தை நம்புவதாக கருத்து கணிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத்துறைக்கு இந்த குற்றத்தில் கூட்டு பங்கு இருப்பதாகவும் கோட்டாபாய ராஜபக்ச இந்த தாக்குதல்களில் நேரடியாக பங்கு பற்றிய சஹ்ரானின் அமைப்பை ஆதரித்ததாகவும் கோட்டாபாயவுடன் தொடர்புடைய 4 இராணுவ அதிகாரிகள் தான் 2018 மட்டக்களப்பில் சஹ்ரானின் தேசிய தௌஹீத் ஜமாத் தரப்பால் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை அது புலிகளின் முன்னாள் போராளிகள் செய்ததாக பொய் சொல்லி திசை திருப்பியதான குற்றச்சாட்டு முதல் பல திகில் கதைகளும் ஆதாரங்களும் சுரேஷ் சாலேக்கு பின்னாலும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த கொலைகளை, அதாவது மட்டக்களப்பில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட விடயத்தை விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் செய்யவில்லை, வேறு ஒரு தரப்புத்தான் அதனை செய்தது என்ற அடிப்படையில் தான் விசாரணைகளை நடத்திய போது அவ்வாறு விசாரணைகளை தொடர வேண்டாம் என தனக்கு அறிவுறுத்தப்பட்டதான விடயத்தை ஏற்கனவே சிங்கள புலனாய்வுத்துறையில் இருந்த சாணி அபயசேகர சொல்லி இருக்கின்றார். இதனை அடுத்து கோட்டாபாயவின் ஆட்சியின் கீழ் சாணி அபயசேகரா பதவி இறக்கம் செய்யப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் கைதும் செய்யப்பட்டிருந்தார். இதேபோலவே தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட்டிருந்த சில புலனாய்வு அதிகாரிகளும் திடீரென இடமாற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டனர். அப்போது 700க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா புலனாய்வு அதிகாரிகள் மீது கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தில் பயணத்தடைகள் விதிக்கப்பட்டதான கதைகள் எல்லாம் பலப்பட்டன. அதாவது தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னதாக அறிந்த கோட்டாபாயவின் புலனாய்வு மூளையாக ஒரு காலத்தில் அறியப்பட்ட சுரேஷ் சாலே இந்த தாக்குதலை தடுக்க தவறி மறைமுகமாக அதனை ஊக்குவித்ததாக குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் தான் அவரது கைது இப்போது தீவிரமான உற்றுநோக்கலுக்குள்ளாக்கப்படுகின்றது. நேற்று கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே எந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தூக்கப்பட்டார் என்பதை துல்லியமாக குறிப்பிட ஸ்ரீலங்கா காவல்துறை மறுப்பு தெரிவித்தாலும் கோட்டாபாயவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகவே ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றன, அதற்கு சுரேஷ் சாலேயும் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு பிரபலமான ஒரு குற்றச்சாட்டு. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதியன்று பிரித்தானியாவின் சேனல் 4 நிகழ்ச்சியில் கோட்டாவின் கிழக்கு செல்ல பிள்ளையாக கருதப்படும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் சகபாடியான ஆசாத் மௌலானா இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதால் இப்போது ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவை பொறுத்தவரை அதன் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்ட விடயம் என்பது ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும் விடயம் மாத்திரமல்ல, உலகிலும் அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விடயமாக தொடரத்தான் செய்யும். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி கொண்டால், தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் எதிர்நோக்கப்படும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு 101வது வயதில் நேற்று மரணமடைந்தமை இப்போது தேர்தல் அரசியலை மையப்படுத்திய அதிர்வுகளாகவும் பெறுகின்றன. குறிப்பாக மரண வீட்டு ராஜதந்திரங்களை கட்சிகள் கைக்கொள்ள தலைப்படுகின்றன. இன்று மாலை தமிழக அரசின் அரச முறை மரியாதை அஞ்சலிப்புடன் நல்லகண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. இவ்வாறு தனது உடலை தானமாக வழங்க வேண்டும் என நல்லகண்ணு தனது இறுதி விருப்பத்தை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. நேற்று மாலை முதல் சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பணியகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நல்லகண்ணு அவர்களின் உடலத்துக்கு பொதுமக்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நல்லகண்ணவின் மறைவுக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் உட்பட்டவர்கள் இரங்கல் செய்திகளை வெளியிட்டனர். அதேபோல உடலத்துக்கு நேரடியாக பல தலைவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உட்பட்ட பல தலைவர்களும் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். அடுத்து உலக செய்திகளை நோக்கி கொண்டால், கியூபாவில் தரையிறங்க அமெரிக்க புலனாய்வு குழு ஒன்று முயற்சிகளை மேற்கொண்டதா? இவ்வாறான ஒரு சந்தேகத்தை கியூபாவில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் உருவாக்கியுள்ளது. கியூபாவில் தரையிறங்க முற்பட்ட ஒரு படகை நோக்கி கியூபா படையினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். அதில் உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கின்றன.
அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வேகப்படகில் பயணித்தவர்கள்தான் கியூபாவின் கரையில் தரையிறங்க முற்பட்டனர். அப்போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 4 பலியாகியுள்ளனர், மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளனர். படகில் இருந்தவர்கள் முதலில் கியூப படையினரை நோக்கி துப்பாக்கிகளால் சுட்டதால் தமது படையினர் திருப்பிச் சுட்டதாக கியூப ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் விவரங்களோ அல்லது காயமடைந்தவர்களின் விவரங்களோ இதுவரை பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. கொல்லப்பட்டவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவரவில்லை. ஆனால் இந்த படகு புளோரிடாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு படகு என்பது மாத்திரம் தெரிய வந்துள்ளது. தற்போது ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த படகில் இருந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் அணுக முயற்சித்து வருவதாக தெரிகின்றது. என்ன நடந்தது என்பதை சரியாக கண்டுபிடித்த பின்னர்தான் கியூபா மீது பதிலடி வழங்கப்படும் என அமெரிக்காவின் இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். கியூபாவுக்குரிய எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா தடுத்திருப்பதால் பதற்றங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில் கடுமையாக உள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான 3வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை இன்று ஜெனீவாவில் இடம்பெறுகிறது. ஜெனீவாவில் ஓமான் தூதரகத்தின் வதிவிடத்தில் இந்த பேச்சுக்கள் இடம்பெற உள்ளதாக தெரிகின்றது. இன்றைய பேச்சுவார்த்தைகள் 2 தரப்புக்கும் இடையில் போர் வெடிப்பதை தடுப்பதற்கான இறுதி முயற்சியாக கருதப்படுகின்றது. ஆனால் இன்றைய பேச்சுக்களில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தெளிவாக இல்லை. இதற்கிடையே 2003ஆம் ஆண்டில் ஈராக் மீது இடம்பெற்ற படையெடுப்புக்கு பின்னர் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு இராணுவ குவிப்பை அமெரிக்கா தொடர்ந்தும் செய்து வருகின்றது. எனினும் அமெரிக்காவின் இந்த இராணுவ குவிப்புக்கு மத்தியில் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயார் என ஈரானும் சூளுரைத்துக் கொள்கின்றது. இவ்வாறான 2 தரப்பு கொதிநிலைக்கு மத்தியில் தான் இந்த பேச்சுக்கள் இன்று ஜெனீவாவில் நடக்கின்றன. ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கொண்டாலும் ஈரானோ அதனை பகிரங்கமாக நிராகரிக்கின்றது. அதேவேளை ஈரான் இந்த சூழ்நிலையிலும் அணு ஆயுதம் ஒன்றை உற்பத்தி செய்யாது என தெஹ்ரான் குறிப்பிடுகின்றது. ஈரானில் அணுக்குண்டுகளை தயாரிக்கக்கூடிய சுமார் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக கருதப்படுகின்றது. இன்றைய பேச்சுக்களின் போது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன செய்வது என்பது குறித்தும் அலசப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று ஜெனீவாவில் பேச்சுக்கள் இடம்பெறும் நிலையில் அமெரிக்காவின் கூட்டுப்படை தலைமை தளபதியான ஜெனரல் டான் கெய்ன் ஈரான் மீதான தாக்குதல் வியூகங்களின் சாதக பாதகங்களை அமெரிக்காவின் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் படை அதிகாரிகளுடன் பென்டகனில் உள்ள டேங் எனப்படும் மாநாட்டு அறையில் இரகசியமாக நடத்தி வருவதாக புதிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஈரானில் அமெரிக்கா எளிதான ஒரு வெற்றியை அடையும் என அவர் சொல்லிக் கொண்டாலும் நினைத்து கொண்டாலும் ஈரான் மீதான ஒரு இராணுவ நடவடிக்கையால் எழக்கூடிய ஆபத்துகள் குறித்து தளபதி கெய்ன் கரிசனை கொள்வதாகவும் அமெரிக்க செய்திகள் வந்திருக்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.